பதினேக்கிறேன் என்னடா அது? இந்த நாட்டுல இந்த அழிவு போன மாங்க கால வேலை இருக்கடா, எனக்கு இல்லாம போச்சு. அதனால இதையே பாத்துக்கிறேன். என் மகன் அற்புதத்தை சொல்லி சாவடிக்கிறானே. சொல்லி தொலையண்டா. நான் ஒரு கதை சொல்றேன்டா, அந்த கதை எவனுமே முடிச்சா கேட்க மாட்டானுங்க. ஒரு 2 வாரத்தை சொல்றது கூட ஒருத்தன் அடிக்கிட்டு வரானுங்க, இல்லைன்னா தொத்துறானுங்க. கதை சொல்றது ஒரு தப்பாடா, நீங்க சொல்ற கதையா? அப்படின்னால கதை வச்சுக்கிறேன். சொல்லு. சொல்றேன் நண்பா கதைய. கூட கதை கேட்கற நண்பனை கூடிய வச்சு ஊர்ல இருக்கிற நாய்களை கதை சொல்லிட்டு நாடி வாங்கி சுத்தி நின்று பாரு. மாங்க, உன்னோட வேலை முடிச்சுட்டா நீ இப்ப சொல்ற மாதிரி நண்பா கதைய சொல்ற. சொல்லு நண்பா. கதையை கவனமா கேளு, எந்த இடத்துல மிஸ் பண்ணிடாத. ஏன்னா ரொம்ப சூப்பரான கதைடா, கவனமா கேளு. அப்படியே கதையாது. சொல்லு சொல்லு. நண்பா கதைக்குள்ள வந்துடுறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர்னா, அவன் பேரு சரவணன். அதாவது உன் கதை இல்ல? அது கதை. சொல்லு. நண்பா, முக்கியமான விஷயம், கதையில நடுவுல கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நீ கதையை மாத்திரம் கவனி. ஆரம்பத்துல ஊருக்குள்ள ஒரு சரவணன் இருந்தான்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேரு கூட சரவணன் தான். நண்பா, இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கவனிச்சு பொறுப்பா கவனிச்சுக்க. அந்த பையன் தான் பாரு, அந்த பையனுக்கு ஒரு சித்தப்பன் தான். அந்த சித்தப்பனுக்கு பேரும் சரவணா தான்டா. நண்பா, கதையில பெரிய சரவணா தான் பாரு. அந்த சரவணா ஒரு அப்பா இருந்தாண்டா. அந்த அப்பன் பேரு கூட சரவணா தான்டா. இப்பதான் கதையே சூடு பிடிக்க போகுது, புதுசான கவனிடா. இந்த அப்பா சரணா ஒருத்தன் தான் பாரு. அந்த அப்பா சரவணாவோட பொண்டாட்டி பேரு கூட சரவணா தான்டா. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த பையன் சரணான் தான் பாரு, அவனுக்கு ஒரு சித்தப்பா சரணான் தான் பாரு. அந்த சித்தப்பா சரணாக்கும் ஒரு ஒப்பாட்டியா. அந்த ஒப்பாட்டி பேரு கூட சரவணா தானே. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? என்ன நண்பா தெரிஞ்சுக்கிற? அதே வச்சு நீ என்னடா பண்ண போற? ஐயோ ஐயோ டேய், என் கதையை முழுசா கேட்டுன்னு போடா. பாருங்க, முழுசா கேட்ற எல்லாரும் பாதி கேட்டா போறா.